குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு வீட்டிலேயே வெண்ணெய் பண்ணிவிட்டு அந்த வெண்ணெய் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த வெண்ணெயோட கசண்டுன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் பேலன்ஸ். அந்த எந்த சட்டியில் பண்ணுறோமோ அதெல்லாம் எப்படி அதை ரீயூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் மாதிரி பண்ணுறோம். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அது ஃபஸ்ட்டு வீட்டில் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெய்லி ஸ்டோரேஜ் பண்ணுவோம். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு இந்த ஆடையை பாலை காய்ச்சினோடனே அதோட ஆடையை டெய்லி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுவோம். டெய்லி ஆடையை ஃப்ரீசரில் வச்சுட்டா ஒரு 15 days நீங்கள் எவ்வளோ பால் வாங்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம டெய்லி 1 லிட்டர் வாங்குறோன்னா 1 லிட்டருக்கு ஏற்ற 12 நாளைக்கு இந்த ஸ்டோரேஜ் இந்த ஃபுல்லாக வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் 300 ml உங்களுக்கு நெய் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜை பண்ணிக்கோங்க. 1 வீக்கு 10 days. நீங்கள் பால் வாங்குறது பொறுத்து 1/2 லிட்டர் மாத்திரம் வாங்கினா உங்களுக்கு 15 நாளுக்கு ஒரு தடவை எடுக்கலாம். 1 லிட்டர் வாங்கினா 8 நாளைக்கு ஒரு தடவை எடுக்கலாம். 1.5 லிட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கு மாதிரி ஜாஸ்தி ஆடை வரும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. என்றைக்கு வெண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு முதல் நாள் நைட்டு இது மாதிரி ஒரு தட்டில் கோல்டு வாட்டர் வச்சுட்டு அது மேலே இந்த ஸ்டோரேஜ் வெண்ணெயை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி ஒரு தட்டால் மூடி வச்சுடுங்க. இது என்ன எதுக்கு நான் சொல்றேன்னா, இது ஃப்ரீசரில் இருந்ததுனால கல் மாதிரி ஆயிருக்கும். ஸோ அது உங்களுக்கு இது மாதிரி நீர்த்து கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தேன்னா இதை பாருங்க, இந்த லூஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு. இது எதுக்கு ஆகுதுன்னா, நீங்கள் ராத்திரியே நீங்கள் ஒரு தட்டில் இந்த மாதிரி பச்சை தண்ணி வச்சுட்டு அது மேலே இது மாதிரி பாத்திரம் வச்சுட்டா காலையில் நீங்கள் இன்னைக்கு வெண்ணெய் எடுக்கணும், இன்றைக்கே ஃப்ரீசர்லேருந்து எடுத்தால் அது முடியாது. ஏன்னா கல் மாதிரி இருக்கும். அது உங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கும் போது மிக்சி பிளேடும் போயிடும், ப்ளஸ் உங்களுக்கு வெண்ணெய்ன்னு சரியாக கிடைக்காது. இந்த லூஸ் கண்டிஷன் வரணும். ஸோ இந்த லூஸ் கண்டிஷனில் இதை ஃபர்தராக எப்படி வெண்ணெய் எடுக்கணும் உங்களுக்கு இதில் வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். பாருங்க, இப்போ இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் பிளேடு இது மாதிரி வெண்ணெய் எடுக்கிற பிளேடுன்னு கிடைக்கும். உங்களுக்கு மிக்சி ஜாரில் இது மாதிரி வெண்ணெய் எடுக்கிற பிளேடு இல்லைன்னா நார்மல் பிளேடு போட்டு கூட நீங்கள் வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மிக்சி ஜார் இது மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது பேனாசானிக் உங்களுக்கு மிக்சி இருக்குது. இதில் இந்த 5 ஜார் கொடுப்பாங்க. 5 ஜாரில் ஒரு ஜார் இந்த வெண்ணெய் எடுக்கிற ஜார் கொடுப்பாங்க. ப்ளஸ் இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் அந்த வெண்ணெய் எடுத்த பாலை இதில் ஊற்றிக்கிறதுக்கு, அப்புறம் இது மாதிரி சட்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க. வெண்ணெய் எடுத்தோன்னா அதான் வெண்ணெய் இதில் போட்டுக்கிறதுக்கு இந்த அந்த வெண்ணெய் எடுக்க வேண்டிய பால் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் ஒவ்வொரு தடவை வெண்ணெய் எடுக்கும்போது இந்த ஜாரில் கொஞ்சம் சில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ராத்திரி இருந்ததுனால இப்போ அது வார்ம் கண்டிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ சில்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஜல்தி வெண்ணெய் கிடைக்கும். ஸோ சில்னஸ் பண்ணுறதுக்கு தான் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம எப்படி ஃபர்தராக வெண்ணெய் எடுக்கிறோன்னு கண்டினியூ பண்ணுறோம். பண்ணிட்டியா? இங்கே வருதா, என் மூஞ்சி வருதா இல்லையான்னு பரவாயில்ல, இது வந்தால் போதும். இப்போ இதை பாருங்க. இப்போ இதில் இதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதை 2 ரேடாக கூட பண்ணிக்கலாம், போதும். ஏன்னா ஜாஸ்தி இது இல்லை. ஊற்றின்ட்டீங்களா? இப்போ இதை இங்கே எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் இந்த சில் தண்ணியை அவ்வளோதான் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினா இந்த இதில் வர பால் தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அதை என்ன பண்ணுவோம், இந்த பாலில் ரீயூஸ் பண்ணுறதுக்காக அதை நான் உரப்பிட்டு அதான் தயிராக ஆக்கிடுவோம். ஸோ இது கெட்டி ஆடையாக இருக்கிறதுனால பாலும் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஆன் பண்ணிட்டு ப்ளக்கு சரியாக உட்காராது. இந்த மிக்ஸி ஆன் ஆயிடுச்சு. இது ஆன் ஆகிறதுக்கும் ஒரு சர்டன் ஸ்டேஜில் ரொம்ப அரைக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி சவுண்டு வரும். வெரி ஸ்லோவாகிடும். பழம்னா ஃபாஸ்ட் ஆகும். அதுதான் கொஞ்சம் ஸ்லோ ஆகும்போது அது வெண்ணெய் எடுக்கிற ஸ்டேஜ். அது வந்து பழம் ஃபாஸ்ட் ஆகும்போது அது வெண்ணெய் எடுத்த ஸ்டேஜ். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் ஆகும். மேலே பண்ணிக்கணும். வெண்ணெய் எடுத்து இந்த தண்ணியை மேலே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ்
ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, இந்த மூடியில் மேலே கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் இதை வயிச்சு எடுத்துடுங்க. நான் எடுத்துட்டு மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பல்ஸ் இருக்குல்ல, பல்ஸை 2-3 பண்ணிட்டோன்னா இது ஒன்றா சேர்ந்து வெண்ணெய் தனியாக சென்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன வேணும்? இது வடிகட்டுங்க. வடிகட்டி அந்த பேக்கெட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிட்டீங்களா? இதை பாருங்க, இந்த வெண்ணெய் வந்துருக்குல்ல, இது மாதிரி வடிகட்டி, இந்த வடிகட்டியில் இதை வச்சுட்டு ஊற்றுங்க. இந்த கீழே இருக்கிறது தான் பால் உங்களுக்கு. இதை பாலை சுட வச்சு நீங்கள் தயிராக ஊற்றிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மறுநாள் கொஞ்சம் மோராக கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் வந்துடுச்சு பாருங்க, இது மாதிரி இதை வெண்ணெய் வந்துடும். இது எதுக்கு இந்த வடிகட்டினா, இந்த வெண்ணெயும் கீழே அந்த பாலோட சேர்ந்து விடக்கூடாது. ஸோ அதுக்காக இது மாதிரி வடிகட்டிட்டும் இந்த இல்ப சட்டியில் இதை போட்டுடுங்க. இது ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் இருக்கும், அதையும் நல்லா வயிச்சு எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிறது பேலன்ஸையும் இதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா இதுலேருந்து நம்ம உங்களுக்கு நல்லா வயிச்சு எடுத்துட்டுருவோம். ஏன்னா இது எல்லாமே வெண்ணெய் தான் ஆக்சுவலி, அது வேஸ்ட் பண்ணாமல் ஒன்றா எடுத்துடுங்க. வயிச்சு எடுத்துட்டு ரைட். எப்படியும் அதேமாதிரி இந்த பச்சை தண்ணி, அந்த சில் தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த படி மூடிக்கோங்க. இந்த தண்ணியை இந்த பாத்திரத்தை வெண்ணெய் பாத்திரத்தில் அப்படி தண்ணி பாருங்க, அந்த சவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வெண்ணெய் வந்துருக்கும். இந்த பாத்திரம் வெண்ணெய் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணிடுறாங்க தண்ணியை. அதை இந்த வெண்ணெய் எடுத்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அலம்பட்டு யூஸ் ஆகும். உங்கள் கையெல்லாம் வெண்ணெய் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் அதே பல்ஸை 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பண்ணைன்னா இந்த வெண்ணெய் மட்டும் சென்டரில் தனியாக வந்துடும். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே அதே மாதிரி இதையும் இதே மாதிரி வடிகட்டிக்கோங்க. பை மிஸ்டேக் வாங்கும்போது வெண்ணெய் பொத்துன்னு கீழே விழுது, அதுக்காக தான் இது வச்சுருக்கோம். சம்டைம் அது விழாமல் அதுலேயே இருக்கும், சம்டைம் விழுந்துடும். விழுந்தேன்னா மறுபடியும் அதுலேருந்து எடுக்கணும், கஷ்டமாகிடும். அதுக்காக இது மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க, உங்களுக்கு வடிகட்டி மாதிரி. ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஒட்டிக்கோ, திருப்பி வர்றது கஷ்டம். ஸோ மீடியம் சைஸு வெண்ணெயெல்லாம் அதுலேருந்து வராது. இனிமேல் உருட்டிக்கோங்க. எதுக்குன்னா இனிமேல் உருட்டி விட்டு அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பால்லாம் வெளில வந்துடும். அப்புறம் இதில் போட்டுடுங்க. இது கொஞ்சம் வெண்ணெய் எடுக்கிறப்போ கொஞ்சம் இடம் ஊழல் ஆகும். அது அந்த ஊழலில் நீங்கள் டக்கு டக்குன்னு சரி பண்ணிக்கலாம். அந்த வெண்ணெய் அடுப்பில் வச்சு சூடு ஆகிற டைமில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுருக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரே சமயத்தில் 2 வேலை முடியும். ஒரு கல்லில் 2 மாங்காய். அது மாதிரி என்னாச்சு. இப்போ இந்த பாலில் அப்படியே இன்னொரு அடுப்பு காலியாக இருக்கா, இந்த காலி இது ஆயிடுக்கும். சரி பார்க்கலாம்.
இல்லை இது ஆட்டம் இருக்கட்டும் விடு. வேண்டாம் அது வேண்டாம், இது யூஸ் ஆகும். இப்போ இதில் பால் வச்சுருக்கோம், பால் வச்சு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வேலை உங்களுக்கு அந்த சைடு வேலை முடியலன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். இல்லாட்டா அது பாட்டில் பால் பொங்கிடும், 2 வேலையாகிடும் உங்களுக்கு. அதை துடைக்கிறதுலாம் பெரிய வேலை. பொங்கினா பரவாயில்ல, எல்லாம் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வச்சுட்டேன்னா இந்த இடம் பாருங்க எடுத்ததெல்லாம் தெரியாது. உங்கள் ஒருத்தர் காமிச்சிடுமா வாங்க. வெண்ணெய் எடுத்ததெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு வேலையை எடுக்கும்போது இன்னொரு வேலையை முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு வேலை கம்மியாகும். இல்லை எல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். நான் எனக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆக வேண்டான்னு கம்பெனியில் வேலை செஞ்சதுனால எனக்கு அந்த இது. ஸோ இது இப்போ வெண்ணெய் இருக்குது, இது பால் சுட்ட உடனே இறக்கிட்டு விடுங்க. இறக்கிட்டு இந்த வெண்ணெயை வைக்கணும். ஸோ இந்த அடுப்பு யூஸ் பண்ணலாமாம்மா? ஸோ இப்போ இன்னொரு அடுப்பில் வெண்ணெயை நான் வச்சிடுறேன். இல்லை பால் சுட்ட உடனே வெண்ணெயும் அதுக்குள்ளே இங்கே பாருங்க, இங்கே பால் சுட்டுட்ருக்கு, இந்த வெண்ணெயும் கொதிச்சுட்ருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும். இப்போ நீங்கள் ஒரு அடுப்பில் பால் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வெண்ணெய் வச்சுட்டுருக்கேங்க. இந்த டைமில் நீங்கள் அடுப்பு விட்டு எங்கேயும் போகாதுங்க. இதுக்கு முன்னால் கூட சில வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேஜை ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு விட்டு வெளில போனேன்னா உங்களோட அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஒரு டேஸ்ட் இருக்கணும், அந்த டேஸ்ட் இருக்கும் ரெசிபி சாப்பாடு விஷயத்தில். இந்த வெண்ணெய் விஷயத்துலையுமே ஊரோஸ் அடங்குன்னு மட்டும் வெண்ணெயை அடுப்பில் இருக்கணும்பாங்க சில பேர். இந்த காலத்தில் வெண்ணெயில் ஊரோசையும் வருது இல்லை. ஸோ அதுக்காக ஊரோசைக்காக நீங்கள் சில பேர் என்ன ஊரோசைன்னா வெளியில் இருக்க ஓசையெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் வெண்ணெயை பார்க்கலாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இழுப்பு சட்டியில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த ஊரோசைன்னா என்னென்னா இதில் இருக்கிற ஓசை வெண்ணெயை காய்ச்சும் போது படப்படப்படன்னு அந்த தண்ணியெல்லாம் முடியற மட்டும் ஒரு சவுண்ட் வரும், அதுதான் ஊரோசைன்னு அர்த்தம். அதுக்காக ஊரில் இருக்கிற ஓசை அடங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இழுப்பு சட்டியை பார்த்தா வெண்ணெயும் இருக்காது, சட்டியும் இருக்காது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாப்பா பால் கொதிச்சுட்டு பொங்கல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே வெண்ணெய் பாருங்க பொங்கிய அதான் ஓசை அடங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த கார்னில் இருக்கிறத எல்லாத்தையும் சுரண்டிடுங்க. சுரண்டி இதோட போட்டு இது எல்லாமே வெண்ணெய் தான். ஊரோஸ் அடங்கிடுச்சு, நுரம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா கருகிடும், வெண்ணெயும் கருகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. நீங்கள் அடுப்புலேயே வச்சினாலும் அடுப்போட சூட்டுக்கு கருகிடும். ஸோ அது முடித்தோடனே இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெண்ணெயை இதே மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்து ஊற்றி பாருங்க, ஸ்டீல் வடிகட்டியாக இருக்கும் அடிது. நல்லா வடிகட்டிட்டு பிளாஸ்டிக் வடிகட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இது ஆனதுக்கப்புறம் இது வெண்ணெய் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 ml இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுடுங்க. சாரி, இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. இந்த கசன் இருக்குல்ல, இந்த கசனில் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம இந்த கஞ்சி மாவு ஏற்கனவே என்னோட வீடியோவில் கஞ்சி மாவு எப்படி பண்ணணும்னு போட்டு கொடுத்துருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அந்த கஞ்சி மாவை ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 2 3 4 இது உடம்புக்கு ஸ்ட்ரென்த் தடி. இது சத்து மாவு உருண்டைன்னு இதை 6 ஸ்பூன் போட்டுருக்கீங்க. இந்த சத்து மாவு உருண்டை உடம்புக்கு இந்த குழந்தைகளும் சாப்பிடும்,
அவங்களுக்கு வெறும் மாவுல கஞ்சி பண்ணிடலாம். சில பேருக்கு பிடிக்காது, ஸ்வீட்டாக அது சாப்பிடுங்கள். ஆச்சா, இது மாதிரி மிக்சி ஜாரில் இந்த வெல்லத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெல்லம் செம்ம பெருசு சின்னதுமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெல்லத்தை ஒரு எவ்வளோ அதுக்கு பாதி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கருத்துக்குன்னா நம்ம எடுக்கிறது. பட் நீங்கள் சொல்ல மாவு எவ்வளோ அதுக்கு பாதியில முட்டை எடுத்துக்கலாம். ஸ்வீட் நல்லா வேணும்னா உங்களுக்கு சரிக்கு சரி எடுத்துக்கலாம். ஸ்வீட் நல்லா வேணும்னா சரிக்கு சரி எடுத்துக்கலாம். ஸ்வீட் கம்மியாகனா எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு பாதி வெல்லம். இது மாதிரி வெல்லத்தை இதில் மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு சுத்து. மிக்சியில் ஜஸ்ட் ஒரு சுத்து. ஆச்சு, இந்த சுத்தாயிடுச்சு. இதை இதில் போட்டு விடணும். இதில் இந்த மாவை போட்டு பிசையணும். எதுக்குன்னா இது சாதாரண நான் எதுக்கு இதை போட்டு காமிக்கிறேன்னா, ஆக்சுவலி இந்த வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த கசண்டை சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா பண்ண இதை காமிக்கிறேன். என் வீட்டில் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வெத்த கொம்பு பண்ணுற அன்றைக்கோ சாம்பார் பண்ணுற அன்றைக்கோ அதில் ஊற்றிடுவாங்க, ரசம் பண்ணுற அன்றைக்கோ. பட் இன்னைக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு அது எதுலேயும் போடாமல் நான் இதை ஒரு ஸ்வீட்டாக பண்ணி காமிக்கிறேன். இது குழந்தைகளுக்கு அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 2 நாள் குழந்தை வீட்டில் இருக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது மாதிரி வீட்டில் ஸ்வீட்டு பண்ணுற மாதிரி ஈஸி மெத்தட், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி தொடங்கி எடுத்துருங்க. சரி, இது நல்லா மாவு இதுலேருந்து எடுத்துருங்க. இப்போ இது நல்லா இதில் பிசையும். இந்த மிக்சியில் அரைச்சதுனால அந்த ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த என்ன சொல்கிறது, பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இதில் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. வெல்லத்தோட ஈர பசையே அது போதும். இந்த பேஸ்ட் ஆகிறதுனால அந்த மாவை நல்லா வச்சு இது மாதிரி பிசைங்க. மாவும் வெல்லமும் ஒன்றா சேர்ந்துக்கும். அதே இதில் தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். வேணும்னா ஒரு கசியாக ஒரே முட்டை நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வாசனை இப்போ கசண்டு வாசனை எப்போது மற்ற இருந்ததுன்னா இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த எடுத்த வெண்ணெய் எடுத்துருக்கிறவங்கள அதுலேருந்து துளியூண்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன், இந்த ஒரு ஸ்பூன் வெண்ணெயை எடுத்துட்டு நல்லா பழடி பிசைங்க. நல்லா பிசைஞ்சுட்டேங்க. பாருங்க, இப்போ சின்ன சின்ன உருண்டே அதில் ஊற்றிக்கோங்க. நான் சொன்னேன்ல, இதை தண்ணிக்குன்னு எதுவும் வேண்டாம், என்ன குட்டி குட்டியாக உருட்டி இதில் போட்டுக்கோங்க. இதை சத்து மாவு உருண்டைம்பாங்க. குழந்தைகளுக்கு சத்து மாவு உருண்டை கொடுத்தீங்கன்னா நல்லது. இப்போலாம் நிறைய ஸ்கூல்லலாம் கூட சத்து மாவு உருண்டை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சத்து மாவு வெல்லம் போட மாட்டாங்க. சத்து மாவு உருண்டைன்னா ராகியில் பண்ணி சத்து மாவு உருண்டைன்னு கொடுப்பாங்க.
தமிழ்நாட்டில் ஸ்வீட்டாக கொடுக்குறாங்க. இங்கே கர்நாடகா சத்திமா உருண்டைன்னா சத்துமா தான் இங்கே ராகி உருண்டை. நல்லா ரசசாரை ஊற்றி சாப்பிடுவாங்க. இன்னும் உருண்டையாக பண்ணிட்டேன்னா நீங்கள் இதை சேல் கூட பண்ணலாம். சப்போஸ் யாராவது சேல் பண்ணுற ஐடியா அது மாதிரி இருந்ததுன்னா இதுமாதிரி சத்துமா உருண்டை பண்ணி நீங்கள் நான்லாம் நிறைய சூப்பர் மார்க்கெட் வாசல்லாம் கூட இது மாதிரி விற்கிறாங்க. சத்துமா உருண்டை அதுக்கு நல்லா ரவுண்டாக பண்ணி இதில் பண்ணி அதை டேஸ்ட்டுக்கு குட்டிக்கிட்டு ரவுண்டு பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்டு பாருங்கள் சொன்னேன். சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் 1/4 கிலோ வாங்கிட்டு போவாங்க. ஐயோ சாப்பிட்டுட்டோமே நல்லா இல்லைன்னு சொல்லவும் முடியாது. நான் நல்லா இல்லைன்னாவும் மனசாட்சி ஒத்துக்காது, நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம், சரி ஒரு 1/4 கிலோ போடுவோம், அப்படியே பிஸ்னஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ வாங்க இது மாதிரி உருண்டை பண்ணியாச்சு. இது பாருங்க உருண்டை பண்ணியாச்சு. உருண்டை இவ்வளோதான். இது உங்களுக்கு உருண்டை பண்ணியாச்சு பாருங்கள். இதுதான் சத்து மாவு உருண்டை. வெண்ணெய் எடுத்து அதில் இருக்க கசண்டில் சத்து மாவு போட்டு கொஞ்சம் வெல்லத்தை போட்டு உருண்டை பண்ணியிருக்கோம். இன்னையோட ரெசிபி இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ அண்ட் யுவர் சப்போர்ட் இஸ் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸு என்னை இன்னும் ஊக்களிக்கும், மோட்டிவேஷன் கொடுக்கும். தேங்க்யூ, பாய்.